வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஜயையும் விஜயோட அம்மாவையும் மடக்கி பிடிக்கணும்னு நம்ம வீராவும் மாறனை முடிவெடுக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம மாறன் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு போலீஸ்காரங்க மாதிரி கொஞ்சம் பேரை செட் பண்ணி வச்சு நம்ம விஜயோட அம்மாவை மடக்கி பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள், ராமச்சந்திரன் குடும்பத்து மேலே எவ்வளோ கிரைம் பண்ணீங்க, குற்றம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒவ்வொன்றாவா அவங்க விஜயோட அம்மா சொல்ல நம்ம வீராவும் மாறனும் ஃபுல் எவிடன்ஸும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துறாங்க. விஜய் எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சு அறக்க பறக்க ஓடி வராங்க. ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. நம்ம மாறனுக்கிட்ட டிஷ்ஷும் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறனை துப்பாக்கியை வச்சு சுட முடிவெடுக்கிறாங்க. அதோட ஒரு ரவுடி சுட நிற்க நேரம் நம்ம மாறனை காப்பாற்ற வீரா அவங்க அப்படியே மாறன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நம்ம வீரா அவங்க மேலே துப்பாக்கியை வச்சு சுட்டு உயிருக்கே போராடி அப்படியே சுருண்டு விழுறாங்க. வீராக்கு கதையை முடிக்கிறாங்க விஜய். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீராவும் மாறனும் அந்த நவீன் போலீஸ் பிடிச்சிட்டு போன அந்த போலீஸ் சாமியார் நவீன்கிட்ட போய் பேசுகிறாங்க. நவீன் என்ன உங்கள் வீட்டுக்கு இப்படி பண்ண சொன்னதே அந்த விஜய் தான் எங்களை உங்கள் வீட்டில் இருந்து பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னா. ஆனால் எங்களுக்கு பாவனி தெரிஞ்சுதான் நாங்கள் அதை செய்யலை. எங்கள் மனசு ஒத்துக்கிடலை. எதுக்கு தான் இந்த விஜய் இப்படி ஒரு மருமகளாட்ட அந்த வீட்டில் இருந்து பண்ணாங்கன்னு தெரியலை. ஆனால் விஜய்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஓ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த விஜய் தானா? அவளை விடக்கூடாது. இப்போவே அவளையும் அவைய அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்ததுக்கு மடக்கி பிடிக்க எதையாவது ஒரு எவிடன்ஸை பெருசாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம மாறனும் வீராவும். உடனே மாறன் மாஸ்டர் பிளான் போட்டு கொஞ்சம் போலீஸ் மாதிரி செட்டப்பில் ஒரு அதிகாரிகளை 2-3 பேரை வச்சுருக்காங்க நடிக்கிறதுக்கு. அவங்கள வச்சு நம்ம விஜயோட அம்மாவை பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள், ராமச்சந்திரன் குடும்பத்து மேலே எவ்வளோ பழிய போட்டீங்க, குற்றத்தை செய்தீங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்னதெல்லாம் செய்தீங்கோ அதெல்லாம் வீடியோ எவிடன்ஸாக நீங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம பதறி போய் இந்த அதிகாரிகளுக்கிட்ட உண்மையை மறைச்சா நம்மளை டின்னு கட்டிடுவாங்க அப்படின்னு விஜயோட அம்மா நினைக்கிறாங்க. அதோட ஃபுல் என்னென்ன தப்பு செய்தாங்களோ எல்லாமே ரெக்கார்டாக நம்ம மாறனு வீராவும் எடுத்துக்கிட்டாங்க. இனி தப்ப முடியாது. விஜயும் விஜயோட அம்மாவும் எவ்வளோ பெரிய வேலை இந்த குடும்பத்துக்கு செய்திருக்காங்கன்னு இதை போட்டு காட்டிட வேண்டியதா அப்படின்னு முடிவாக்கி இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் விஜய்க்கு தெரிய வருது, நம்ம அம்மாவை பிடிச்சி மடக்கி நம்மளை பற்றி எல்லா ரகசியமும் இவங்க போட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்கள உயிரோடி விட்டோன்னா இனி நம்மளுக்கு தான் அது ஆபத்தாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு விரட்ட தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எதையாவது ஒன்றை பண்ணி இந்த மாறனும் வீராவையும் உயிரை எடுத்துட வேண்டியதான். நம்மளை இந்த நிலைமைக்கு பண்ணவங்கள விடக்கூடாது அப்படின்னு விஜய் விஜயோட அம்மாவை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு ரவுடிகளை கூட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுடிக வந்த உடனே நம்ம மாறன், அடப்பாவி நீ எங்கேயும் உன் தில்லாலங்கடியை காட்டுறியா இந்த மாறனுக்கிட்டேயே அப்படின்னு டிஷ்ஷும்னு ஃபைட்டிங் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிக துப்பாக்கியை வச்சு நம்ம மாறனை சுட நிற்கிறாங்க. என்ன, என் மாறனை சுட போகிறீங்களா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் இருக்க நேரம் என் மாறனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம வீரா மாறனை சுடுறதுக்கு அதுக்கு முன்னாடி நின்று தான் துப்பாக்கி சுட வாங்கிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிக நம்ம வீராவை அப்படியே துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்க. வீரா